வணக்கம் சாமி. 10th மேத்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் அதாவது 7வது பாடத்தில் 2வது கணக்கு. ஆரம் 1.7 மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. எந்த வடிவம்? அரைக்கோள வடிவம். ஆரம் கொடுத்துட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்ன அளவு கண்டுபிடிக்கணும்? கன அளவு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே எதனா ஒன்று இருக்குதுன்னாவே கொள்ளளவு, அதாவது அதுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கொள்ளளவு அல்லது கன அளவு கண்டுபிடிக்கணும். ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானார். ஒரு வினாடிக்கு ஒரு குழாயின் மூலம் ஒரு பைப் வச்சு என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தொட்டிலேருந்து ஒரு பைப்பை வச்சு வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டிலேருந்து நீர் வந்து வெளியேறுது. அந்த பைப்பு நம்ம எந்த உருவம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி வந்து வெளியேறிட்டே இருக்குது. வினாடிக்கு எவ்வளோ? 7 லிட்டர். ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் தான். 7 லிட்டர் தண்ணி வந்து லிட்டர் அளவில் வந்து வெளியேறிட்டே இருக்குது. தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுமையாக காலி செய்யலாம்? இப்போ இதை வந்து ஃபுல்லாக வெளியேறணும்னா எவ்வளோ நேரத்தில் காலி செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மாதிரி கணக்கு வந்தாவே கண்டிப்பாக எவ்வளவு நேரத்தில் அப்படின்னு சொன்னாவே வகுத்தல் கணக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணோம்? அரைக்கோளத்தின் கன அளவை நம்ம எதால் வகுக்க போகிறோம்? 7ஆல் வகுக்க போகிறோம். ஆனால் அலகுகளை பார்க்கணும். இங்கே லிட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. ஸோ லிட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப், இல்லைனா 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். ஓகே, இப்போ எனக்கு 1 லிட்டருக்கு 1/1000 மீட்டர் கியூப். இங்கே மீட்டர் தான் தந்திருக்காங்க. எனக்கு 1 லிட்டரை வந்து நான் இது பண்ணேன். அப்போ 7 லிட்டர் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 7 லிட்டர் ஈக்குவல் டு 7/1000 மீட்டர் கியூப். ஓகே சாமி. இப்போது நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து இந்த அரைக்கோள வடிவ தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ எவ்வளோ தண்ணினா என்ன அளவு கண்டுபிடிக்க போகிறோம்? கன அளவு. கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு ஃபார்ம் என்னது? 2/3 πr³ கன அலகுகள். இந்த 2/3 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆறுனுடைய மதிப்பு இங்கே ஆரம் தந்திருக்காங்க 1.75. நான் இதை எப்படி எழுதிக்கலான்னு பாரு சாமி. ஆர் ஈக்குவல் டு 1.75 அப்படிங்கிறத இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பை 100, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பை 100. ஓகே சாமி, ஈக்குவல் டு 175/100. ஓகேவா? மீட்டர். அப்போது என்ன பண்ணுறா, இதுக்கு பதிலாக நான் 175/100 இன்ட்டு 175/100 இன்ட்டு 175/100ன்னு போடுறேன். என்ன வந்துடும்? மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப்னு வரும். ஓகே, கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக போட்டுங்க சாமி. அடுத்தது நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல் பண்ணலாம், மேலே கீழே கேன்சல் பண்ணலாம். 25 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிறேன். 175 ரூபா. 100 ரூபாயில் எத்தனை 25 ரூபா? 4 25 ரூபா. 75 ரூபாயில் எத்தனை 25 ரூபா? 3 25 ரூபா. அப்போது 4 ஒரு 3 சேர்த்தா 7 25. 100 ரூபாயில் எத்தனை? 4 இருக்குது. நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 2 2 4 குறுக்க கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 11 2 22. அப்போ மீதி இருக்கிறத என்ன பண்ணலான்னு பாருங்கள். 1 கூட எது பெருக்கலாம் அதுதான் கிடைக்கும். 11 இன்ட்டு 175 இன்ட்டு ஒரு 175 இருக்கா பை 3 இன்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1000 வர மாதிரி இங்கே போட போகிறேன். 1000க்கு எத்தனை 0? 3 0. 1 2 3 4 0 இருக்குது. அதில் நான் 3 0வை தனியாக போட்டுட்டு இன்ட்டு ஒரு 10 தனியாக போட்டுக்கிறேன். ரைட்? ஏன்னா இந்த 1/1000 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். நான் லிட்டராக மாற்றுறதுக்காக இவ்வளோ மெனக்கடல் செய்கிறேன். இப்போ மீன்ஸ் எதனா கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு சுருக்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், வினாடிக்கு 7 லிட்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம்? சமமாக பிரிக்க போகிறோம். இந்த கன அளவை சமமாக பிரிக்க போகிறோம். சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். அப்போ எதால் வகுக்க போகிறோம்? 7ஆல் வகுக்க போகிறோம். இல்லைன்னா இதை போட்டுட்டு அப்புறமா 7ஆல் வகுத்து கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? லிட்டராக மாற்றுறேன். அப்போது இது பிரிக்கலாமா? இது கேன்சல் பண்ணுறதுனா இதை நான் கேன்சல் பண்ணுறது தேவை, அப்படியே வச்சுக்கலாம். 11 இன்ட்டு 175 இன்ட்டு 175 பை 3 இன்ட்டு 10. இந்த 1/1000 மீட்டர் கியூப்ன்றது என்ன மாறிடுச்சு?
லிட்டராக மாறிடுச்சு. இப்போ இவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போது இவ்வளோ லிட்டர் தண்ணியை ஒரு வினாடிக்கு இவ்வளோனா இத்தனை லிட்டர் தண்ணியை எவ்வளோ நேரத்தில் இது பண்ணலாம் போது 7ஆல் என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். அப்போ வகுத்தல் போட்டுக்கலாமா? வெளியேற்றப்படும் நேரம் எவ்வளவு நேரத்தில் முழுமையாக கழிச்சலாம்? நேரம் ஆகும் நேரம் காலி செய்ய ஆகும் நேரம் வகுக்க போகிறோம். இது எல்லாப்போ சுருக்கலாம். ஆனால் இதை போட்டுட்டு பாருங்களேன். இது போட்டிங்கன்னா ஈஸியாகிடும் உங்களுக்கு. அதனால தான் நான் இப்படியே வச்சு போடுறேன். பை 3 10 30 போடலாமா? வகுத்தல் எதால் வகுக்கிறோம்? 7ஆல் வகுக்கிறோம். அதான் ஏற்கனவே வகுத்தல் இருக்குது, பெருக்கல் போட்டுக்கலாம். இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கே நான் சொல்கிறேன். 175 பை 30 இன்ட்டு வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி. தலைகீழ் எடுத்து போடுங்க 1/7. அதனால தான் சொன்னால் 30 கூட பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணலாம். 1 7 எத்தனை 7 இருக்கும் பாருங்கள்? 2 14 மீதி 3 7 35. ஓகே, இப்போது 25 175 பெருக்கிக்கலாம். 175 இன்ட்டு 25 5 25 மீதி 2 5 35 2 37 மீதி 3 1 5 5 3 8 2 10 மீதி 1 2 14 1 15 மீதி 1 1 2 2 1 3 5 7 13 மீதி 1 4. பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். எதால் பெருக்கணும் பாருங்கள்? 11ஆல் பெருக்கணும். அப்போ 11ஆல் பெருக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் கட்டிக்கோங்க. எதால் பெருக்கணும்? 11ஆல். ஈஸியாக ஒரு மெத்தட். முதல்ல 4 நம்பர் போடுங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க 7, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க 7 3 10, பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டுக்கோங்க 7 5 12, பாக்ஸ். கடைசி நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் தான் இருக்கணும். 5 2 இது எடுத்துகிட்டு போய் இங்கே 1 0 கூட 1 சேர்த்தா 1. இது எடுத்துகிட்டு போய் இங்கே சேருங்க 2 இது 4. ஓகே, எவ்வளோ வந்துடுச்சுன்னா 48,125 பை 30. 30ன்னா ஒரு 0 வந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி ஊற்றலாம். ஆனால் எதால் வகுக்கணும்? 3ஆல் வகுக்கணும். வகுத்துடலாமா? 1 3 3 மீதி 1 6 3 18. இது கிடையாது, 1 இறக்குறேன். அடங்கலை என்ன சேர்க்கணும்? 0. இறக்கிட்டு அடங்கலைன்னா 0. இப்போ சேர்த்தா 4 3 12. ஓகே, இந்த நான் அந்த ஒரு 0க்கு ஒரு புள்ளி சால்விக்கு சொல்கிறேன்னா இந்த புள்ளி வச்சுக்கலாமா? 1 3 3 மீதி 2 2ல் 3 அடங்காது. 0 சேர்த்தா 20. எத்தனை 3 18, 6 3 18. அப்போ 1604.16. எத்தனை வந்திருக்கு? இது வினாடி. இந்த வினாடி இவ்வளோ வினாடியை நான் என்ன பண்ண போகிறேன்? சாரி, வினாடிக்கு தான். ஓகே, வினாடி. இத்தனை வினாடி என்ன பண்ண போகிறேன்? நிமிடமாக மாற்ற போகிறேன். வினாடின்றது சின்னது, நிமிடம்ன்றது பெருசு. சின்னதை பெருசாக மாற்றணும்னா வகுக்கணும். இப்படி பண்ணால் வகுக்கணும், தொடர் கழிக்கணும்னு அர்த்தம். ஸோ 1604.16 பை 60. இப்போ ஒரு 0 இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். முழு எண்ணில் தான் பார்க்கணும். அப்போ 160.416 பை 6. இங்கே போட்டு பார்க்கலாம். 2ஆம் வாய்ப்பாடை கூட கேன்சல் பண்ணுங்கள். 3 2 6 8 2 16. இங்கே 0 வந்துடுமா? 2 2 4 22 40 மீதி 1 8 2 16. இங்கே இடம் இல்லை, நான் இங்கே போடுறேன். 80. இது மறுபடியும் எதால் வகுக்கிறோம்? 3ஆல் வகுக்கிறோம். 2 3 6 8ல் 6 கழிச்ச மீதி 2 6 3 18 மீதி 2 புள்ளி வச்சுக்கலாமா? 7 3 21. அப்புறம் போய்கிட்டே இருக்கும். 26.7 புள்ளிக்கு அப்புறம் 1 இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, அதை கேன்சல் பண்ணலாம். 5 விட அதிகமாச்சுன்னா 1 இங்கே கூட்டிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 27 நிமிடம். நிமிடங்கள். கரெக்டாக ஆன்சரை போட்டுக்கணும். சரியா சாமி? 27 நிமிடங்கள் ஆகும். இங்கே போடும்போது கூட நீங்கள் வகுத்தல் போடும்போது நிறைய நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கி போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூம்மா.